கேள்வி கேளுங்க பதில் கிடைக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு எஸ் நோ அப்படின்னு பதில் சொல்ல தெரியும். ஆனால் மற்றவங்க வாயிலேருந்து எஸ் நோ அப்படின்னு அந்த பதிலை எப்படி கேள்வி கேட்டு வாங்குறது அப்படிங்கிறதுல தான் டவுட்டே வரும். ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி நல்லா டீட்டெயில்டாக பார்த்தோம். டே 3 எஸ்ஆர்னோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்ஷனுக்கு வரும். ஸ்போக்கன் இங்கிலீஷும் அதே போல் தான். அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். வாங்க அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஓகே, எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ். இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? அந்த கேள்வியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, முதல் வார்த்தை எப்பொழுதுமே பி வெர்ப், டூ வெர்ப், ஹேவ் வெர்ப், மாடல் வெர்ப்ஸ் இதில் ஏதாவது ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பி வெர்ப் பார்க்கலாமா? பி வெர்ப் என்னதுலாம்? இஸ், ஆம், ஆர். சரி, இந்த வார்த்தைகளுக்கு அடுத்த வார்த்தை என்னவா வரும்னு தெரியுமா? ஆம். இந்த வார்த்தைக்கு அடுத்தால ஐ தான் வரும். ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கேள்விகளில் இந்த ஐக்கு அடுத்து வரக்கூடிய வெர்ப் ஆம் தான் ஃபஸ்ட்டு வரும், ஐ ரெண்டாவது வரும். சரி, இது நம்மளை பற்றி. இதுவே நமக்கு முன்னால் ஒரு நபர் நிற்கிறாங்க, அவங்கள பற்றி பேசுகிறோன்னா ஆர் யூ அப்படின்னு வரும். முதல் வார்த்தை ஆர் அப்படிங்கிற பி வெர்ப் தான் வரும். ரெண்டாவது அது தொடர்பான யூ, யூ ஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம். கேள்வியில் அது எப்படி வரும்? ஆர் யூ அப்படின்னு தான் வரும். மூன்றாவது வார்த்தை இஸ். இஸ்ஸுக்கு அடுத்து என்ன வார்த்தைகள் வரக்கூடும்? ஹி, ஷி, இட். இது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க இடத்துல அவங்க தொடர்பு இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் மூணாவது ஒரு நபரை பற்றி பேசும்போது தான் ஹீ, ஷீ, இட் அப்படிங்கக்கூடிய இந்த தேர்ட் பர்சன் பயன்படுத்தப்படும். சரி, இந்த ஆர், இஸ் இதுக்கு மட்டும்தான் பயன்படுமா? கண்டிப்பாக கிடையாது. இது எல்லா நவுனும் வரும். எல்லா மனுஷங்களுடைய பேர், எல்லா இடத்தினுடைய பெயர், எல்லா அனிமல்ஸோட பெயர், எல்லா பொருளினுடைய பெயர், இது எல்லாத்துக்கு அடுத்தும் இந்த ஆர், இஸ் வரும். இஸ் அப்படிங்கிறது சிங்குலர். பால் இஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கிறதுனால இஸ் வரும். பால்ஸ் ஆர், நிறைய பந்துக்கள் இருந்தால் ஆர் வரும். இதுதான் இந்த சிங்குலர் ப்ளூரல். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து உள்ள வார்த்தைகளை பார்த்துடலாமா? சரி, WH கொஸ்டின்ஸ்க்கும் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு விஷயத்தை முழுசாக டீட்டெயில்டாக அடுத்தவங்க வாயிலிருந்து கிளியர் கட்டான ஆன்சர் வேணும்னா WH கொஸ்டின்ஸ் கேட்கணும். எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு தான். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இது சரியா தப்பா அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ். வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிட்டி பற்றி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட், ஒரு பர்சனோட ஐடென்டிட்டினா என்னது? ஃபர்ஸ்ட் அதில் வரக்கூடிய லிஸ்ட் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய பெயர். செகண்ட், ஒரு மனுஷனுடைய ஐடென்டிட்டியில் ரெண்டாவது வரக்கூடியது ரிலேஷன்ஷிப். சரி, இது தொடர்பான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டா தானே எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் வேர்ட்ஸை பார்த்துடலாமா? அது என்னலான்னா, பேரண்ட்ஸ் பெற்றோர், ஃபாதர் அப்பா, மதர் அம்மா, டேட் அப்பா, மாம் அம்மா, சில்ட்ரன் குழந்தைகள், சன் மகன், டாட்டர் மகள், சிப்லிங்ஸ் உடன் பிறந்தவர்கள், பிரதர் சகோதரன், சிஸ்டர் சகோதரி, கிராண்ட்ஃபாதர் தாத்தா, கிராண்ட்மதர் பாட்டி, பெற்றோர் உடன் பிறந்தவர், ஆன்டி பெற்றோரின் உடன் பிறந்தவள், உடன் பிறந்தவரின் மகள், நெஃப்யூ உடன் பிறந்தவரின் மகன், கசின் பெற்றோர் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள், பிரதர்-இன்-லா மனைவி அல்லது கணவனின் உடன் பிறந்தவன், சிஸ்டர்-இன்-லா கணவன் அல்லது மனைவியின் உடன் பிறந்தவள், மதர்-இன்-லா மாமியார், ஃபாதர்-இன்-லா மாமனார், ஃப்ரெண்ட் நண்பன், நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர். இப்படிப்பட்ட நிறைய உறவுகள் சேர்ந்தது தான் உறவின் வார்த்தைகள், அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ். இதை வச்சு எப்படி கேள்வி கேட்குறது? இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நார்மலான ஒரு உறவு. யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா உனக்கு நண்பன். ஹிஸ் ஆர் ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனுக்கு அல்லது அவளுக்கு ஃப்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல என்ன கற்றுக்கிடணும்? பொசசிவ் ப்ரொனவுன், அதாவது சொந்தம் கொண்டாடுதல். இந்த ரிலேஷன்ஷிப் வேர்ட்ஸில் இதுவும் வரலாம்.
வெறும் நண்பன், உனக்கு நண்பன், அவள் அல்லது அவனுக்கு நண்பன். ஃப்ரெண்ட், யுவர் ஃப்ரெண்ட், ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆர் ஹர் ஃப்ரெண்ட். இதையும் அடுத்து வரக்கூடிய கேள்விகளில் பயன்படுத்த போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? am I your mother? am I your uncle? am I your friend? am I his grandma? am I her sister-in-law? am I his uncle? Next, you. Are you my sister? Are you my grandpa? Are you my uncle? Next is, இதில் 3 பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? Is he your nephew? Is she your niece? Is he my cousin? Then நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் சப்போர்ட் மீ. இதோ வளர்ச்சி பாதையில் நான் உங்களோடு.